கொடுத்துருந்தேன். பொண்ணுங்க வந்து பேசுறாங்க. ஒரே சிரிப்பா இருக்குங்க. யாருக்குங்க கொடுத்துருக்கீங்க? அண்ணனுக்கா? இப்ப போய் மேட்ரிமோனியில கொடுத்துருக்கீங்க. அதான் அண்ணனுக்கு சந்தா கிடைச்சிட்டாங்களே. அப்புறம் என்ன? ஐயய்ய, இது அண்ணனுக்கு இல்லங்க. எனக்கு தான் பொண்ணு பாக்குறேன். உங்களுக்கா? ஆமா, எனக்கு தான். நீங்க டிவோர்ஸ் வேணும்னு கேட்டீங்க. நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். சீக்கிரம் நமக்கு டிவோர்ஸும் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நான் என்ன தனியா இருக்க முடியும்? சொல்லுங்க. டிவோர்ஸ் கிடைச்ச உடனே எப்படி நீங்க இந்த வீட்டு விட்டு போயிடுவீங்க? நீங்க இல்லாம எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். நான் வேற பிரேக்கப் மூடுக்கு போயிடுவேன். அப்புறம் நான் அதுல இருந்து வெளியே வரதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அதெல்லாம் தடுக்கதான் இப்பவே நான் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா ஒண்ணுங்க, எனக்கு பொண்ணு செட் ஆகி எல்லாம் ஓகே ஆன உடனே நான் நேரா அந்த பொண்ணு உங்ககிட்ட தான் கூட்டு வருவேன். நம்ம டிவோர்ஸ்க்கு என்ன காரணம்னு நீங்க அந்த பொண்ணு எடுத்து சொல்லுங்க. என்னதான் நடந்த எல்லாத்தையும் சொன்னாலும் அவ கண்டிப்பா நம்ப மாட்டா. அப்ப நீங்க தான் எனக்காக நின்னு பேசணும். நமக்கு நடந்தது ஒரு ஃபேக் மேரேஜ். நமக்குள்ள எல்லாம் ஒண்ணுமே இல்லன்னு அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இல்லைங்களா? எனக்கு வேற வேலை இல்ல. என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? இது வரைக்கும் நானே கேட்கலனாலும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட வந்து நானே பேசுறேன்னு அப்பலாம் சொல்லுவீங்களே. இப்ப அப்படியே பேக் அடிக்கிறீங்க. ஏங்க, எனக்கு நீங்க தான் பேசணும். சம்பந்தப்பட்ட நீங்க சொன்னாங்க அந்த பொண்ணு நம்புவா. உனக்கு புரியலையா? இவன் வெள்ள மிஸ் அவன் லவ் பண்றா. புரிய சீக்கிரம் வயல்ல வர வைக்கிறேன். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு அந்த பொண்ணை நீ டெஸ்ட் பண்ணி பாக்குற. அந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியல. ஆமா, இவருக்கு அவளை பத்தி எல்லாம் தெரியும். எனக்கு தெரிஞ்ச அளவு கூட உனக்கு தெரியலடா. கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணு உன்னை விட்டு போதான் போறா. நீ நடுத்தரல நிக்கதான் போற. வாய்க்கறியா? இப்பதான் காண்டா பேசிட்டு பாத்து வரேன். இப்படி அவசரமா பேசுற. நீ வேணா பாரு. கூடிய சீக்கிரமா வேணா தேடி வந்து சோழன் சோழன் டிபஸ்லாம் வேணாம் சோழன். அவன்கிட்ட சேர்ந்து வாழ சோழன் அப்படின்னு சொல்றேன். சேர்ந்து வாழல. நீ கனவு கூட கட்டிட்டே இரு. ஒன்னு சொல்றேன்டா. உன்னை விட உன் அண்ணனும் தம்பி தான் இந்த விஷயத்துல கெட்டிக்கானுங்க. அவனதான் இந்த விஷயத்துல கரெக்டா இருக்கானுங்க. நீ இருக்க பாரு. லவ் பண்றதுக்கு துப்பு இல்ல. சேர்ந்து வாழ்றதுக்கு வக்கு இல்ல. வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா. உங்களுக்கு வேணா நானே தூங்குவேன். இல்லங்க, மணி 1 ஆயிடுச்சு. அதான் எனக்கு கொஞ்சம் டைம் பார்க்க தெரியும். என்னங்க கடுப்பா பேசுறீங்க? நான் கல்யாணத்துக்கு பொண்ணு தரத நினைச்சது